வியூவர்ஸ், வெல்கம் டு சேஃப்டி தமிழா. எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நாள் 15 ஜனவரி 2025. இன்னைக்கு மாட்டுப் பொங்கல் அப்படின்னு சொல்லிட்டு சிறப்பாக நாம் எல்லாரும் மாடுகளை அலங்கரித்து அதுக்கு ஆக்சுவலாக நன்றி செலுத்துகிற மாதிரி இந்த பண்டிகை. மாடு மட்டும் இல்லை, கிட்டத்தட்ட சில இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஆடெல்லாம் கூட ஏதோ பண்ணி டெக்கரேட்லாம் பண்ணுவாங்க. நாங்களாம் சின்ன வயசில் செம்மையாக அதெல்லாம் கொண்டாடிட்டு இருந்திருக்கோம். நாங்கள் சின்ன வயசில் இருக்கும்போது 20 years பேக்கு ரியலி செம்மையாக இருக்கும். வில்லேஜில் எங்கள் பாட்டி ஊர்லாம் பார்த்தீங்கன்னா செம்மையாக மாடெல்லாம் கட்டிட்டு ஒரு வண்டி எடுத்துக்கிட்டு பொங்கல் மாட்டு பொங்கல் மாட்டு பொங்கல் அதெல்லாம் மறக்கவே முடியாது. நாங்களும் பின்னாடி ஓடி இருக்க நினப்பெலாம் இருக்குது. எனக்கு ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணியிருக்கோம். ஸோ மாடுக்கு நன்றி செலுத்துறது என்னென்னா, மாடு அன்னைக்கெல்லாம் உழவுக்கு பயன்படுத்துறாங்க, தட் இஸ் அக்ரிகல்ச்சருக்கு பயன்படுத்துனாங்க. இன்றைக்கி மாடெல்லாம் விவசாயத்துக்கு பயன்படுத்துகிற மாதிரி தெரியல. ஆனால் அதோட சாணியை கூட மறந்துட்டாங்க. சாணி எருவு சொல்லிட்டு அந்த காலத்தில் அடிச்சிட்டு இருந்தாங்க. அதாவது இன்னார்கானிக் ஃபெர்டிலைசருக்கு முன்னாடி சாணி எருவுன்றது பாரம்பரியம். இப்போ மாடு விவசாயத்துக்கு பயன்பாடு அப்படின்னு பார்த்தா 1% என்னன்னு தெரியல. யாரெல்லாம் ஏறு உருவா ஏறுலாம் சில இப்போ இருக்க பசங்களுக்குலாம் தெரியுமா என்னன்னு தெரியல. நிறையா வீடியோஸ் இந்த பார்த்துட்டு இருக்காங்க. நிறையா பேர் ஸ்கூல் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சம் காலேஜ் பீப்புள் ஆல்சோ தேர். அவங்களுக்குலாம் ஏறுனா என்னன்னே தெரியாது. ஏறுனா என்ன அப்படின்னா, அந்த மாடை பூட்டி ஒரு ஷார்ப் எட்ஜ்டு உடன் ஸ்ட்ரக்சர் இருக்கும். சம்டைம்ஸ் ஸ்டீல் ஸ்ட்ரக்சர் கூட இருக்கும். அது என்ன செய்யணும்னா, அந்த மண்ணை பொழந்து கீறி ரெடி பண்ணி காம்பாக்டாக பேக் ஆகிருக்கிற மண்ணை பொழந்து கீறி ரெடி பண்ணி விதை போடுறதுக்கு ரெடி பண்ணுறது. அதுதான் அந்த உழவு. அந்த ஏர், அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் பேர் ஏர். அதெல்லாம் இப்போ எல்லாம் இல்லை. இப்போ எல்லாமே டிராக்டர் ஆகிட்டு மெக்கனைஸ்டு அக்ரிகல்ச்சர் ஆகிடுச்சு. ஸோ அதனால் மாட்டோட பயன்பாடு ரொம்ப கம்மியாகிடுச்சு. இருந்தாலும் அந்த பாரம்பரிய மாட்டுப் பொங்கல் அப்படின்றத இன்னும் கொண்டாடிட்டு இருக்காங்க. சில இடங்களில் பார்த்தீங்கன்னா மாடு பிடிப்பாங்க, மஞ்சு விரட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. மாடை பிடிச்சி கடக்கிறது, அதுக்கு ப்ரைஸ் கொடுக்குறது. அஃப்கோர்ஸ் அது கொஞ்சம் டேஞ்சரஸானதான். பட் அது தெரிஞ்சுக்கிட்டு அதை பழகிக்கிட்டு பண்ணால் அது நல்ல ஹாபி, ஜாலியாகவும் இருக்கும். ஓகே, நான் என்னோட எய்ம் இந்த வீடியோ போடுறதுக்கு என்ன ரீசன் அப்படின்னீங்கன்னா, நாளை காணும் பொங்கல் அப்படின்னு சொல்லி தமிழகத்தில் கொண்டாடுறோம் இல்லையா? அந்த காணும் பொங்கல்லாம் என்ன அப்படின்னா, போயிட்டு வெவ்வேறு இடங்களில் போய் பல விஷயங்களை பார்க்குறது, புதுசான விஷயங்களை பார்க்குறது, பழசான இன்ட்ரெஸ்டான விஷயங்களை பார்க்குறது, இப்படி நாளைக்கு கொண்டாடுவோம். நாளைக்கு பைத்தியம் பிடிச்ச மாதிரி மக்கள் கிளம்புவாங்க. தப்பாக நினைக்காதீங்க. இது ஏன் அப்படி நான் இந்த ஒரு பகிரங்கமான வார்த்தை போடுறேன்னா, நானும் அப்படி தான் சின்ன வயசில் இருந்தேன். அப்புறம் சில சம்பவங்கள்லாம் பார்த்து மனசு ரொம்ப வேதனைக்குள்ளானதுனால இந்த வார்த்தையை பகிரங்கமாக பயன்படுத்த வேண்டியாச்சு. எனிவே, சாரி ஃபார் தட். ஏன்னா நாளைக்கு மட்டுமே கூட்டமாக மக்கள் கிளம்பி யூஸ்வலாகவே பீச்சுக்கு போவாங்க. பீச்சு தூரமாக இருக்கிற மக்கள் ஆற்றுக்கு போவாங்க. ஆறு தூரமாக இருக்கிற மக்கள் குளத்துக்கு கூட போவாங்க. சில பேர் என்ன செய்வாங்க, ஏதோ எங்கேயோ போய் சுற்றி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கார் எடுத்து கிளம்புவாங்க. சில பேர் என்ன செய்வாங்க, பைக்கில் ஏறி கிளம்புவாங்க. நாளைக்கு இப்படி தான் இருக்கும். தயவு செய்து இந்த வீடியோவை உங்களால் முடிஞ்ச அளவுக்கு இருக்கிற இன்னும் இந்த 5 மணி நேரத்தில் ஷேர் பண்ணி ஆகணும். எத்தனை 1000 பேருக்கு ஷேர் பண்ணுறீங்கன்னு தெரியல, எத்தனை பேரை நம்ம காப்பாற்ற போகிறோம்னு தெரியலை. தயவு செய்து நாளைக்கு நான் சொன்னேன் இல்லையா, அந்த பைத்தியம் முடித்த மாதிரி, அதில் நான் ஒரு சின்ன கரெக்ஷன் கொடுக்குறேன். தெளிவாக சிந்தனையோட மைண்டில் சேஃப்டி அப்படின்ற விஷயத்தை நினைப்பு வச்சிங்க. உயிர் ரொம்ப முக்கியம். சைக்கிள் ஓட்டி கீழே விழுந்தாவே முட்டி தேஞ்சால் எவ்வளோ வேதனைப்படுறோம், வலிக்குது. யோசிச்சு பாருங்கள். கை கட்டாகி போகுது, கால் கட்டாகி போகுது, உயிர் துடிச்சு போகிறது எப்படி இருக்கும். மரண வேதனைன்றது, ஐயோ, ஒரு ஆக்சிடெண்ட்டை பார்த்தேன். ஒரு பையன் 15 வயசுன்னு நினைக்கிறேன், ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன்னு நினைக்கிறேன். கொடுமை. அந்த அடிப்பட்டு துடிச்சிக்கிட்டு இருக்கிறான் பாருங்க, அது ரொம்ப கொடுமையான ஒரு விஷயம். அதெல்லாம் எப்படி இருக்கும்னு நினச்சி கூட பார்க்க முடியல. தயவு செய்து கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன். நாளைக்கு பைக்கில் போகிறவங்க எச்சரிக்கையோடு மெதுவாக ஓட்டுங்க. டபுள்ஸ் வரைக்கும் போங்க, ட்ரிபிள்ஸு வேண்டாம். ட்ரிபிள்ஸ் போயே தான் ஆகணும் அப்படின்ற ஒரு சூழ்நிலை வந்ததுன்னா தயவு செய்து மெதுவாக எவ்வளோக்கு உங்களால் ஓட்டணும், எவ்வளோ எச்சரிக்கை ஓட்டணும் அவ்வளோக்கு எச்சரிக்கை ஓட்டுங்க. நேற்று நான் பைக்கில் வந்துட்டு இருந்தேன், ஒருத்தரோட புட்டு சத்தம் கேட்டுச்சு. திரும்பி பார்த்தா 2 பசங்க செம்ம ஸ்பீடு, என்ன வேகம். அவர்கிட்ட சொன்னேன் நான், நடுவில் குறுக்கில் ஏதாவது ஒரு அனிமல், அதாவது ஆடோ நாயோ குறுக்க ஓடி வந்தேன்னா இவங்க என்ன செய்வாங்க அப்படின்னு கேட்டேன். என்ன செய்வாங்க, என்ன செய்ய முடியும் யோசிச்சு பாருங்க. பிரேக்கப் பிரேக் பண்ணுவாங்க. அந்த ரேஸ் போய் கட்டாயமாக 2மே டிஸ்க் பிரேக், ஃப்ரண்ட்டு பேக்கு 2மே டிஸ்க் பிரேக்காக இருக்கும். வீல் 2 நின்றுடும், செகண்டில் நின்றுடும். ஆனால் ஸ்பீடு என்ன ஆகும் யோசிச்சு பாருங்க. நாயோ ஆடோ ஓடி போயிடும். இல்லை, அது மேலே ஏற்றிருந்தா கூட நாயோ ஆடோ தான். அந்த 2 பசங்களும் என்ன பண்ணுவாங்க? அந்த 2 பசங்களோட வயசு என்ன?
சிந்திச்சு பாருங்கள், எத்தனை பேர் நம்ம இப்படி இருக்கோம்? நம்ம உயிரோட விலை என்ன? நம்ம பின்னாடி உட்காந்துருக்கோம் உயிரோட விலை என்ன? நம்மளை நம்பி எத்தனை பேர் இருக்காங்க? நமக்காக எத்தனை பேர் அன்பாக இருக்கிறாங்க? இன்னொரு முக்கியமான விஷயம், யாரும் ஆபத்தை நோக்கி போகிறது இல்லை. வண்டி எடுக்கும்போது நம்ம ஆபத்தை நோக்கி போகணும் அப்படின்லாம் வண்டி எடுக்கிறது இல்லை. சில பேர் கார் எடுத்து ஸ்டார்ட் பண்ணி நம்ம இன்றைக்கி எப்படியாவது ஆக்சிடென்ட் ஆகும், யாரும் அந்த மாதிரிலாம் நினைக்கவே மாட்டாங்கங்க. ஆக்சிடென்ட்ன்றது எதர்ச்சியாக நடக்குது, யாரும் எதிர்பார்க்காத நேரத்தில் நடக்குது. அது அவரோட தவறாக கூட இருக்காது. சமயத்தில் ஒரு ஆக்சிடென்ட் நடக்குதுன்னா அதில் ஒரு அப்பாவி கட்டாயமாக இருப்பான். 2 பேர் மேலேயும் தப்பாக இருக்க வாய்ப்பே இல்லை. ரொம்ப ரொம்ப ரேர். அப்படி ஒரு ஆக்சிடென்ட் 2 பேர் மேலேயும் தப்பு அப்படின்றது ரொம்ப ரொம்ப ரேர். அதில் ஒரு அப்பாவி இருக்கான் பாருங்க, அவன் நம்மளாக இருந்துடக்கூடாது. கடுமையான எச்சரிப்பு ரோட்டு மேலே. அதனால தான் அடிக்கடி பசங்களை சொல்கிறது, உலகத்திலே ஆபத்தான இடம் எது அப்படின்னா, சில பேர்லாம் சொன்னாங்க வல்கேனோ என்னென்னலாம் சொன்னாங்க. கிடையவே கிடையாது. உலகத்திலே ஆபத்தான எல்லா ஊர்லேயும் இருக்கிற ஒரு இடம் அது என்னன்னா ரோடில் நம்ம எச்சரிக்கையாக இல்லை அப்படின்னா ஒன்றும் இல்லை. அதுக்காக ரோட்டில் பயணிக்காமல் இருக்க முடியாது. ரோட்டில் போகும்போது காராக இருந்தாலும் பைக்காக இருந்தாலும் சைக்கிளாக இருந்தாலும் கண்ட்ரோலபிள் ஸ்பீட். நம்ம பிரேக் அப்ளை பண்ணால் வண்டி நிற்கணும். பிரேக் அப்ளை பண்ணுறதுக்கு என்ன பர்பஸ் என்ன? வண்டி நிற்கணும். வண்டி நிற்கிற வேகத்தில் போகும், அவ்வளோதான். வண்டி நிறுத்துறதுக்கு நம்ம அப்ளை பண்ணுற பிரேக் நம்மளை பறக்க வைக்கக்கூடாது. அதுதான் பிரச்சனை. ஸ்கிட்டாகவும் கூடாது, இன்னொரு பிரச்சனை. ஓகே, ரெண்டாவது தண்ணி. இந்த தண்ணியினால் எத்தனை பேர் இறந்துருக்காங்க? தண்ணிக்கு ஒரு பவர் உண்டு, பயான்ஸ் ஃபோர்ஸ் அப்படின்னு பேர் இங்கிலீஷில். அது என்ன பண்ணுன்னா, நம்மளோட ஃபோர்ஸு, நம்மளோட வேகம், பலம், நம்மளோட நீச்சல் எபிலிட்டி. எனக்கு 10 வருஷம் நீச்சலில் இருக்கேன், ஒன்றும் பண்ண முடியாது கடல்கிட்ட. நாளைக்கு பாருங்களேன், கடல் கூட்டமாக இருக்கும். எத்தனை பேர் சாக போகிறாங்க? ஒவ்வொரு கரினாலும் செத்துக்கிட்டு இருக்காங்க. இதை எப்படியாவது நம்ம தடுத்தாகணும். இந்த வருஷத்தில் தடுத்தாகணும். மனசில் எடுங்க. இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க ப்ளீஸ். இருக்கிற 5 மணி நேரம் 6 மணி நேரம் நம்மளால் முடிஞ்ச அளவு ஷேர் பண்ணுங்க. கடலில் மணலில் விளையாண்ட ஜாலி, கடலில் விளையாண்டா காலி அப்படின்னு எப்படி அதை கொண்டு போயிருக்காங்க பாருங்க. அந்த அளவுக்கு யோசிச்சிருக்காங்க பாருங்க. ஏன் ரிஸ்க்? ஏன் உயிர் மேலே ரிஸ்க் எடுக்கணும்? ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்க, தப்பே கிடையாது. என்ஜாய் பண்ண. செத்து போனவங்களாம் யாரு? செத்து போனவங்க கடலில் கிடையாது, என்ஜாய் பண்ண போனவங்க. அதுவும் இந்த கரிநாளில் போனவங்க. கரிநாள் நான் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே, என்னோட வீடியோவில் போட்டிருக்கேன். என்னோட பெரியப்பா பையன் என்ஜாய் பண்ண போனோம் கரிநாள் அன்னைக்கு. காணும் பொங்கல் கரிநாள்னு சொல்லுவாங்க சில இடத்துல. காணும் பொங்கல் அன்னைக்கு என்ஜாய் பண்ண போனால் கடலுக்கு பூம்புகா இருக்கு. அடுத்த நாள் நினைக்கிறேன், 2 நாள் நினைக்கிறேன். எப்படி கிடைக்கும் அந்த பாடி? எப்படி இருக்கும் தெரியுமா? தம்பியோட முகத்தை பார்க்கலான்னு சொல்லி கடைசியாக போய் அந்த முகத்தில் அந்த துணி எடுங்க அப்படின்னு சொல்லி போராடி கிட்ட போய் பயந்து பதறி, பயந்துன்றதோட பாசத்தோடு கலந்த பதட்டத்தோடு போய் நிற்கிறேன். துணியை சுற்றிக்கிட்டே எடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. டார்க் ப்ரௌன் வேணாங்க. சேஃப்டி தமிழாஸ், உங்களுக்கு இன்றைக்கி நான் ஒரு பெயர் கொடுக்குறேன். என்னோட சப்ஸ்கிரைப்டு இந்த வீடியோ சேனலை இருக்கிறவங்கள சேஃப்டி தமிழாஸ்ன்னு கூப்பிட்றேன், பாசத்தோடு கூப்பிட்றேன். இந்த வீடியோ இருக்கிற 6-7 மணி நேரங்கள், 5 மணி நேரம் முடிந்த அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள். தயவுசெய்து ஷேர் பண்ணுங்கள். கடலில் ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள், பீச்சில் என்ஜாய் பண்ணுங்கள். ஆற்றுல விளையாட்டுக்கு தன்னோட பிள்ளைகளோட ஒரு அப்பா போயிருக்கிறார், ஜாலியாக என்ஜாய் பண்ணியிருக்கிறார். அதை ஒரு வீடியோ எடுக்கணும்னு சொல்லி அந்த பசங்கள்ட்ட சொல்லியிருக்கிறார். அப்போ அவர் காற்றுல இறங்கின இடம் ஆழம். அவர் அப்படியே முழுகிட்டார். அதையும் இந்த பசங்க வீடியோ எடுத்திருக்காங்க. அவர் இறந்து போயிட்டார். எவ்வளோ கொடூரமான ஒரு விஷயம். தண்ணி எல்லா இடத்துலையும் தூர்வாரி வச்சிருக்கிறாங்க. எல்லா குளம், ஆறு எல்லாம் தூர்வாரி விட்டுருக்கு. எல்லாம் கடுமையான ஆழத்தில் இருக்குது. கால் வைக்கிற இடமே ஆழம். நம்ம மக்கள் மணல், மண், இதை விற்ற காசு அந்தாண்ட சைடை பார்க்குறதே இல்லை. ஆரம்பத்திலே ஆழம், எதில் இறங்கினாலும் ஆழம். நீச்சல் தெரிஞ்சவனுக்கே பிரச்சனை. ஆறு போகிற ஸ்பீடு, சுழல் யோசிச்சு பாருங்க. இது எந்த நேரம்? ஜனவரி ஃபுல்லாக இருக்கும். ஆறு, ஏரி, குளம், கடலும் கூட பிரச்சனையில் தான் இருக்குது. காற்றோடு சேர்ந்து அலைகள் வேகத்தோடு இருக்குது. இந்த நேரத்தில் போய் காணும் பொங்கல் யோசிச்சு பாருங்கள். ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்க. சேஃப்டி, உயிர். என் தம்பி அன்னைக்கு கடலோடு அடிச்சுட்டு போகும்போது எல்லாம் வேடிக்கை பார்த்து தான் இருந்தாங்க. யாரும் போய் காப்பாற்ற போகிறதுக்கு கூட முடியல அவங்களால. தன்னோட உயிர் இருக்குது, கையாட்டிகிட்டே போகிறான். கடலில் காண போயிட்டான். 2 நாள் சென்று என்ன கிடைச்சது? தயவு செய்து நாளைக்கு நடக்க போகிற சம்பவங்களை தடுத்து நிறுத்தியாகணும்.
அவங்களுக்கே தெரியாது யார் யார் போக போகிறாங்கன்னு. தடுத்து நிறுத்துவோம். நாளை நடக்கும் அந்த கொடூரமான ஆபத்தான சம்பவங்களை நம்மளால் முடிஞ்ச அளவு நிறுத்துவோம். எங்கள் அம்மா சொல்லியிருக்காங்க, விதியை மதியால் வெல்லலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விதி என்ன அறிவியல் விதி. கடலில் கொஞ்சம் டிஸ்டன்ஸ்க்கு மேலே போனால், கொஞ்சம் ஏரியாவுக்கு மேலே போனால் கடலோட வீரியம் அதிகமாக இருக்கும், நம்மளோட வீரியம் குறைஞ்சிரும், நம்மளை இழுத்துரும். இல்லை, முழங்கால் வரைக்கும் போகலாமா, ஆங்கிள் வரைக்கும் போகலாமா தெரியல. எவ்வளோ தூரத்தில் போனால் நம்மளை இழுக்கும். அது வர வேகத்தை பொறுத்து. வர வேகம் இழுக்கிற வேகம் அதிகமாக இருக்கும், வர்ற வேகமும் இருக்கிற வேகம் கிட்டத்தட்ட சமமாக இருக்கும். அப்போ வந்தாவே அந்த வேகத்தை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அது எவ்வளோ இழுக்கும் நம்மளை அப்படின்னு. தயவு செய்து நாளைக்கு நீங்களும் சேஃப்டியாக இருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவை. நம்ம எப்படியாவது நாளைக்கு நடக்க போகிற அந்த சோக சம்பவங்களை நிறுத்தி ஆகணும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் சேஃப்டி சேனல். நீங்கள் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்லலை. இந்த சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆனாலும் இந்த வீடியோவை தயவு செய்து உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்மகிட்ட இருக்கிறது 5 மணி நேரம் 6 மணி நேரம் தான். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் this Safety Tamara channel. Thank you very much.